தலைமறைவாய் இருக்கும் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியும் விமான நிலையம், கப்பல் துறைமுகம், சுங்கசாவடி போன்ற இடங்கள்ல போலீஸ் அதிகாரிகள் கொடுத்த லுக் அவுட் நோட்டீஸ். அதுலயும் குறிப்பா செந்தில் பாலாஜியின் தாய் தந்தையிடம் போலீஸ் அதிகாரிகள் கொடுத்த சம்மன் எப்பதுல இருந்து தலைமறைவாக இருக்கிறாங்க, லுக் அவுட் நோட்டீஸ்னா என்ன, சம்மன் எதுக்காக கொடுத்தாங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், செந்தில் பாலாஜியின் அவருடைய தம்பிக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த லுக் அவுட் நோட்டீஸை அனுப்புனாங்க. அந்த திருவல்லிக்கேணி போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லுக் அவுட் நோட்டீஸை டைரக்டா விமான நிலையங்கள், குடியுரிமை அதிகாரிகள், கடல் துறைமுகங்கள், எல்லை சோதனை, சுங்க சாவடிகள் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த லுக் அவுட் நோட்டீஸை வந்து அனுப்பி வச்சாங்க. சரியா? லுக் அவுட் நோட்டீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லுக் அவுட் நோட்டீஸ் எது கொடுப்பாங்கன்னா, ஒருத்தங்க மீது வழக்கு இருக்குது அப்படின்னா அவங்க தப்பி செஞ்சிடக்கூடாது, இங்க இருந்து ஃபாரின் போயிடக்கூடாதுக்காக. அதுக்காக தான் இந்த விமான நிலையம், சுங்கசாவடி, கப்பல் துறைமுகம் இந்த பகுதியோட வந்து தப்பி போயிடக்கூடாதுல, அதுக்காக வந்து கொடுப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த வழக்குல ஈடுபட்டவங்க வந்து விமான நிலையத்துக்கு போறாங்க. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள பார்த்துட்டாங்கன்னா உடனே போலீஸ் அதிகாரிகள் தகவல் கொடுப்பாங்க. நீங்க தந்த லுக் அவுட் நோட்டீஸ்ல உள்ளவங்க இன்னும் இங்க இருக்கிறாங்க. ஏன்னா போட்டோவோட தான் கொடுப்பாங்க. இங்க இருக்கிறாங்க, இங்க வாங்க, நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம், ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம், ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுப்பாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் இவங்களை வந்து டைரக்டா விசிட் பண்ணி கைது பண்ணுவாங்க. சரியா? இதுக்காக தான் லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்க. சரி, ஓகே. செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே இவங்க தலைமறைவாயி 5 நாள் ஆகுது. ஆனா வந்து இன்னும் அவங்கள கைது பண்ண முடியல, எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா வந்து கணிக்கப்பட்டது எப்படின்னா, இவங்க சென்னையில வந்து ஒளிஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்படுது. ஆனா எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. போலீஸ் அதிகாரிகள் வந்து இவங்களை தீவிரமா தான் தேடிட்டு வராங்க. சரியா? போலீஸ் அதிகாரிகளை அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் தேடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா செந்தில் பாலாஜியோட சொந்த வீடு கரூர்ல இருக்குல்ல, அவங்களுடைய அம்மா அப்பா வீடு, அவங்களுக்கு சார்ந்த வீடு, அவங்க வந்து வாங்கி போட்ட லேண்டு, இங்க எல்லாமே வந்து வலை வீசி தேடி இருக்காங்க. அங்கேயுமே இல்லை. சரி, அதுவும் போக இனி என்ன பண்ணலாம், சென்னையில அவங்களுக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கு, அந்த அலுவலகத்துல மறைஞ்சு இருக்கலாம், நம்ம அங்க போய் தேடுவோம் சொல்லிட்டு அங்கேயும் போய் தேடி இருக்காங்க, அங்கேயும் இல்லை. சென்னையில அவங்களுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்கேயும் போய் தேடி இருக்காங்க, அங்கேயுமே இல்லை. சரி, செந்தில் பாலாஜி யார் யாருக்கிட்டலாம் ரொம்ப கான்டாக்ட்ல தொடர்புல இருப்பாங்களோ அவங்க வீட்டிலலாம் போய் சோதனை பண்ணியிருக்காங்க, அங்கேயுமே இல்லை. சரியா? இதுவரைக்கும் போலீஸ் அதிகாரிகள் தீவிரமா தேடி இருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியுமே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு தலைமறைவா இருக்கிறாங்க. மொத்தமா 5 நாளா அவங்கள வந்து காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே. செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பியும் என்ன காரணத்தினால இவங்க வந்து கைது பண்றதுக்காக தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று விஜய் அவர்கள் தான் சிஎம்மா இருக்கிறாங்க. சரியா? இப்போ அவங்க ஆட்சி பண்றதுக்கு மத்தவங்களுக்கு பிடிக்கல. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சியை எப்படியாவது கவிழ்க்கணும், அதுக்காக தமிழக வெற்றி கழகத்துல இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் பைசா கொடுத்து விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அப்படி எண்ணம் போட்டு பிளான் போட்டிருந்தாங்க. அதுவும் ஊத்தாங்கரை தாவேகா எம்எல்ஏ டாக்டர் என் இளையராஜா அவர்கிட்ட 35 கோடி வரை பேரம் பேசியிருக்காங்க. யார் பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர் திருநாவுக்கரசு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் அந்த எம்எல்ஏக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. உடனே எம்எல்ஏ வந்து எடுத்திருக்காங்க. யாரோ ஒரு நம்பர் சொல்லி தான் எடுத்தாங்க. சரியா? எடுத்ததுக்கு அப்புறம் அந்த திருநாவுக்கரசர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு 35 கோடி ரூபாய் தாரேன், நீங்க உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? உடனே அந்த எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் முடியாது, உங்களுடைய 35 கோடி ரூபாய் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே இதை பார்த்து டென்ஷன் ஆன திருநாவுக்கரசு மறுபடியும் என்ன பண்றாருன்னா, அந்த எம்எல்ஏவை மிரட்டுறாரு. இந்த விஷயத்த நீங்க வெளியே சொன்னீங்கன்னா உங்களையும் உங்க குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்காரு. சரியா? ஆனா இந்த எம்எல்ஏ இளையராஜா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா சில நாட்களா வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. எதுக்காக வெயிட் பண்ணினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ப்ரூஃப் வேணும்ல, கம்ப்ளைண்ட் ஒருத்தங்கள பத்தி கம்ப்ளைண்ட் குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரத்தோட தெரிவிச்சா மட்டும்தான் அவங்க மீது ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்காக இந்த மாதிரி ரெக்கார்டு அப்புறம் ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்து மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு எஸ்பி ஆபீஸ்க்கு வந்து யார் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எல்ஏ இளையராஜா போறாங்க. போய் ஆதாரப்பூர்வமா சமர்ப்பிக்கிறாங்க. இப்படி திருநாவுக்கரசுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் எனக்கு கால் பண்ணி 35 கோடி ரூபாய் எனக்கு தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க வந்து சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். உடனே என்ன என் ஃபேமிலியும் என்னையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுனாங்க. ஆனா அவங்க 35 கோடி ரூபாய் பேரம் பேசினாங்க. நான் அது வாங்கல. அதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, மொத்த ப்ரூஃபோட அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வழக்கு பதிவு பண்ணாங்க. சரியா? உடனே போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு ஸ்பாட்ல யாரெல்லாம் இதுல ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசு, சென்னை அரசியல் உத்தியாளர், ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு நிறுவனர் அவரையும், நரேஷ் சரியா, அவர் ஒரு வியாபாரி, அப்புறம் தியாகராஜன், இவங்க 3 பேர்த்தையும் கைது பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் மேலும் மேலும் விசாரணை நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜியும் அவங்களுடைய தம்பியும் இருக்கிறதாட்டு தெரிய வந்துச்சு. அவங்க சொல்லி தான் இவங்க பண்ணதாட்டு போலீஸ் அதிகாரிகிட்ட அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தீவிர தேடுதல் வேட்டையில தொடங்கினாங்க. தீவிர தேடுதல்ல செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் மாட்டாத காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கினாங்க. சரியா? ஏன்னா வெளியிடங்கள்ல தப்பிச்சு போயிடக்கூடாது, அப்படியே யாராவது பார்த்தாங்கன்னா தகவல் தெரிவிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணாங்க. சரியா? அதையும் தாண்டி செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பிக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் சம்மன் கொடுத்திருந்தாங்க. சரியா? யாருக்கிட்ட போய் சம்மன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல இருக்கிற அவங்களுடைய தாய் தந்தை வீட்டுக்கு போய் டைரக்டா போலீஸ் அதிகாரிகள் சம்மன் கொடுத்திருக்காங்க. அதாவது திங்கட்கிழமை ஜூலை 6ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆஜராகணும் விசாரணைக்காக. ஏன்னா அவங்களுக்கு அனுப்ப முடியாது, நீங்க தான் ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா நீங்க இது பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் கொடுத்துருந்தாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல தான் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தாய் தந்தையிடம் போய் சம்மன் கொடுத்துருக்காங்க போலீஸ் அதிகாரி. இந்த வீடியோ பார்க்குற நீங்க செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பியும் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டமிட்டு இருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காவல்துறை அதிகாரிகள் விமான நிலையம், கப்பல் துறைமுகம், சுங்கசாவடி போன்ற இடங்கள்ல லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே, இதனால செந்தில் பாலாஜும் அவருடைய தம்பியும் மாட்டுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜோட தாய் தந்தையிடம் திங்கட்கிழமை அதாவது ஜூலை 6ஆம் தேதி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல இவங்க காலையில 10 மணிக்குள்ள ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சம்மன் கொண்டு கொடுத்தாங்களே, இவங்க ஆஜராவாங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.